ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்பா சொன்னார், ஏம்மா இப்போ வந்தோடனே உடனே கிளம்புறேன், இன்னொரு ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னாரு. அவருக்கு பொண்ணு வந்துட்டு ஏன்டா அவ்வளோ உடனே கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விதமான கவலையாக இருந்துச்சு. ஒருவேளை மாப்பிள்ளையோட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்திருக்கா, அப்போ சமாதானம் ஆகி போகிறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்தது. என்ன அப்படின்னா, அப்பா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் வேலைக்கு போயிட்டுருக்காரு, மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சரி, நம்ம வேலைக்கு போனால் என்ன, அப்பாவுக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணலாம்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நான் எங்கள் அப்பா கிட்டே சரி நான் கிளம்புறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் நான் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுக்க தான் வந்தேன், கொஞ்சம் ஒரு வேலை கேட்டிருக்கேன்ப்பா அப்படின்னோடனே, மாப்பிள்ளை எதுவும் பேச மாட்டாராம்மா, ஏதாச்சும் திட்ட போகிறாரு அப்படின்னோடனே, இல்லைப்பா அவர் ஒன்றும் சொல்லலை, நம்ம பணம் சம்பாரித்தா யாரும் நம்மளை நம்மளோட ஒரு தேவைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம், தேவையில்லாமல் நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணி இருக்கணுங்கிற தேவையில்லப்பா அப்படின்னோடனே, ஏம்மா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாச்சும் பிரச்சனையாம்மா அப்படின்னு கேட்டார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நமக்கு வேலை பார்த்தா நம்மளுக்கு பணம் ஓரளவு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வாங்கிக்கலாம், இல்லைன்னா மற்றவங்கள எதிர்பார்த்தே தானே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரிம்மா விடு, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போம்மா, ஏன்னா தங்கச்சிக்கும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீ ஏதாச்சும் கோச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் நீ பார்த்துக்கம்மா அப்படின்னாரு. இல்லைப்பா, அந்த அளவுக்கெல்லாம் போகாது, இது வேலை பார்க்குறங்கிறது என்னோட இது, அவர் அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போனா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கொண்டாந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டார். இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்தோன்னே ஏதோ நம்ம பொண்ணு கஷ்டத்தில் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு விதமான இது போயிட்டு இருந்துச்சு. அதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே போயிட்டு வீட்டுக்கு ரீச் ஆனோடனே என் ஹஸ்பண்ட் தான் அழைக்க வந்தார். என்ன ஊருக்கு போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிட்டேன்னு கேட்டார். நான் இல்லைங்க ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்துட்டேன், ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன்லங்க அப்படின்னோடனே, சரி போகிறதுனா போ அப்படின்னாரு. ஏன்னா அவர் எதுக்கு எடுத்தாலும் பணம் செலவு பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கிறதுனால அவர் எல்லா விஷயங்களையும் கணக்கு பார்த்து தான் இதில் இது பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால் நான் எனக்குன்னு ஒன்று வாங்குறதா இருந்தால் கூட அவர்கிட்ட ரொம்ப நம்ம இது பண்ணி தான் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு கொஞ்சமே பிடிக்காது. முன்னாடியே அப்பா வீட்டில் இருக்கிறப்பயே எனக்கு தேவையான பொருட்களை நானே வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ அவர்கிட்ட நம்ம எல்லா விஷயங்களையும் எதிர்பார்க்கறது தவறு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நானும் சரி ஒர்க் பண்ணலாம், நம்மளும் வீட்டில் சும்மா இருந்து என்ன பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நானும் அந்த வேலைக்கு போகிறதுக்காக 2, 3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சிலது கிடச்சிச்சு, ஒரு சிலது ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஏன்னா பையனை ஸ்கூலுக்கு விட்ட மாதிரியே இருக்கணும், நம்மளும் ஓரளவு ஜாபுக்கு போன மாதிரியே இருக்கணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில ஜாப்ஸை தான் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எதையும் இப்போதைக்கு ஏதோ சரியான ஒரு இதில் நம்ம சொல்லிக்கிறது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்க வேண்டியதா.